இப்போ தானே ராசக்கிரீடை பண்ணச்சே மறைந்து போய் வெதன்னு ஆக்கிடுவார். இந்த ரெண்டுமே பகவான் செய்கிறார். அங்கனாம் அந்தரே மாதவகான்னு எல்லா பெண்களும் ராசக்கிரீடை பண்ணிண்டா ஒரே குளிர்ச்சி, ஒரே ஆனந்தம் பகவானோட. அந்த ஆனந்தத்தையும் அவர் விட மாட்டார். தாம் மறைஞ்சு போய் ஆனந்தத்தை குறைச்சிட்டார். அப்போ குளிர்காலத்தில் வெப்பத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம். நாம் சம்சாரமாகிற வெப்பத்தில் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தோம்னா அப்பவும் அவர் அனுபவம் நமக்கு குளிராக இருக்கும்னு அர்த்தம். அதனால் ஒரு குளம் எப்படி குளிரையும் வெப்பத்தையும் மாறி மாறி கொடுக்குமோ அதை போல பகவான் கொடுப்பன். அதை அனுபவிப்பதற்கு வாருங்கோள், நீங்கள் வந்தால் நாராயணனே நமக்கே பறை தருவான். அவர் கொடுக்கறதுக்கு எப்போதுமே தான் காத்துட்டு இருந்தார் என்ன ஆண்டாள் தெரிவித்தாள். நாம் கேட்டோம், அப்ப நான் வராத்தினால தான் இன்னி வரைக்கும் கொடுக்கலையா? ஆமா, நான் வராத்தினால தான் இன்னி வரைக்கும் கொடுக்கல. அவர் என்னைக்கும் கொடுப்பதற்கு காத்துன்னு தான் இருந்தார். அப்ப நான் வந்துட்டா கொடுத்துருவரா? கொடுத்துருவர். நாம் வருகைங்கிறது என்ன? நாம போனா பகவான் கொடுக்குறார்னு சொல்றோமே, அப்ப நாம போறதுங்கிறது என்ன? சுவாமி, நீர் கீழே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு விளக்கும் போது எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்குறான்னு சொன்னீரோ இல்லையோ? இப்ப எதுக்கு நான் வரணும்னு எதிர்பார்க்கிறார்? இவ்வளவு நேரம் நாம பார்த்தது நாராயணனே ஒன்னே எதிர்பார்க்க மாட்டார், எதிர்பார்ப்பாம பகவான் கொடுக்கிறார். இப்ப எதுக்கு நான் வரணும்னு எதிர்பார்க்கிறார்? பார்த்துருக்க வேண்டாமே? நான் வராமலே கொடுத்துருக்கலாமே. என்ன நன்னத்தான் கொடுத்துருக்கலாம். ஒரு ததியாராதனம்னு அறிவிப்பு போட்டா, இந்த தேதி அன்னைக்கு இன்னும் 1008 பேருக்கு இந்த இடத்துல ததியாராதனம் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பலகை இருக்கு. அவ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா. அவ அதுக்குன்னு பணத்தெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டா, தலிகையெல்லாம் பண்ணி வச்சாச்சு, ஆயிடுத்து. ஆறான்னு வந்தா தானே சோறு போடுவா. ஒருத்தர் வாங்கோ வாங்கோன்னு எழுதி வச்சிருக்கா, நீங்கள்லாம் வரலாம், இது இலவச சாப்பாடு, அது வேற வந்தா உட்காந்து வச்சு வெத்தலை பாக்கு 10 ரூபா பணமும் கொடுக்குறோம், எல்லாமே போட்டுட்டா. ஆனா அன்னைக்கு ஒத்துருமே வரலேன்னு மறுநாள் கார்த்தால வரச்சே எல்லாமே வீண். நாம போய் கேட்டோம், ஏன் நேற்றுக்கு ததியாராதனை நடக்கலையான்னு. நீர் வரவே இல்லையே, அதனாலதான் ததியாராதனை பண்ணல, எல்லாம் வீணா வேறப்படுத்தேன்னு அவர் சொன்னார். நாம் கேட்டோம், நீங்க அந்த மாதிரி ஒண்ணு விதியெல்லாம் போடவே இல்லையே, இலவசம் சோறு வந்தா 10 ரூபாய் உண்டு இதெல்லாம் சொல்லியிருந்தீள், வரணும்னு நீங்க அந்த எழுதவே இல்லையேன்னு போட்டிருந்தா. இப்படின்னு ஆறான்னு கேட்பாளப்போ. மேலும் ஒருத்தர் இலவசமா எல்லாத்தையும் கொடுக்குறாரேன்னு சொன்னா வரணுங்கிறது இலவசம் இல்லை, அது வந்தாத்தான் கிடைக்குமே தவிர அதுக்கு நீ வந்தாமலே வாங்கிட்டு போட முடியுமா? சரி, வந்தார் ஒருத்தர், வந்தவர் அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கார். ஏன் சுவாமி உட்காருமேன்னு கேட்டோம். இல்லையா, அஜீர்ண வியாதி, அதனால என்னால சாப்பிட முடியாதுன்னார். அவர் உடனே அப்படின்னா என்ன சுவாமி பண்றதுன்னா, நீர் எப்படியா இருந்தாலும் சாப்பாடு போடுவேன்னு சொன்னீரே, இப்ப எனக்கும் போடும்னா. அஜீர்ண வியாதி இருந்தா போடுறதுக்கு முடியாது. அப்ப வியாதி தொலைந்திருந்தா தான் சோரிட முடியும், வந்தால்தான் சோரிட முடியும். இந்த ரெண்டு நிச்சயம் இல்லையோ? அதே போலத்தான் பகவானிடத்தே மற்ற எதையும் பிரார்த்திக்கிறது இல்லையே தவிர அதிகாரி வேணும், மோட்சம் வேணுங்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு வச்சுங்கோ. அப்புறம் அவர் ஆருக்கு மோட்சம் கொடுப்பார்? கம்பத்துக்கா மோட்சம் கொடுப்பார்? அதனால ஆள் வந்து தான் தீர வேண்டும். அப்ப அதிகாரி சாபேட்சதா உண்டு. அதிகாரி ஒருத்தர் வராரா, ஆள் இருக்கிறதான்னு எதிர்பார்க்கிறான். ஆனா அந்த எதிர்பார்ப்பு அந்த அதிகாரி எத்தத்தையோ பண்ணணும்னு எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம் அல்ல. அதிகாரி வருகிறானான்னு மட்டும்தான் பகவான் எதிர்பார்க்கிறான். அதனாலதான் நீராட போதுவீர் என்று கூப்பிட்டாள். 2வது எதிர்பார்ப்பு இருக்கு, வந்தவன் வயத்துல பசி இருக்கணும், அப்பதானே சோரே போட முடியும். எங்கிட்ட பசியே இல்லைன்னுட்டா அப்புறம் என்ன சோறு போட்டு என்ன லாபம்? விருதா விருட்டி சமுத்திரேஷு விருதா திருப்தஸ்ய போஜனம் விருதா தானம் சமர்த்தஸ்ய விருதா தீபோ திவாபிச்ச. பகல் வேளையில விளக்கேற்றி வச்சு பிரயோஜனம் இல்லை, கடல்ல கொண்டு போய் மழையை கொட்டி பிரயோஜனம் இல்லை, சாப்பிட்டு முடிச்சவனுக்கு திரும்ப சோறிட்டு பிரயோஜனமே இல்லை. அதை போலத்தான் இங்கேயும் இப்போ வந்தவனுக்கு பசியே இல்லைன்னா பகவான் போடுவரா? அப்ப நாம போகும்போது சாப்பாட்டுக்கு எதை எடுத்துன்னு போகணும்? அது அறிவிப்பு பலகையில போட மாட்டா, ஆனா அது உள்ளுரை பொருள். வரும்போது பசியோடு வர வேணும் அப்படிங்கிறது நிச்சயம். இதைத்தான் போஜனத்துக்கு க்ஷுத்து போலேன்னு சொல்லுவார்கள். நாம போஜனம் பண்ணோம்னா அதற்குண்டான பசி தேவையோ இல்லையோ, பகவான் அப்ப நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அந்த பசியை மட்டும்தான். அவன்கிற போஜனத்தை அனுபவிக்க போகும்போது அதை அனுபவிப்பதற்குண்டான ருச்சி, அதுதான் பசி. அதை